வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. நேயர்களே, டாக்டர் டேவிட் பிரேம்குமார் சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு அவர்களின் நிகழ்ச்சியிலிருந்து ஒரு சிறிய பகுதியை கேட்போம். சுற்றுச்சூழல் மாசுபடுதல் என்றால் என்ன ஐயா? கொஞ்சம் விளக்கமாக கூறுங்களேன். வணக்கம். சுற்றுச்சூழல் மாசுபடுதல் அப்படின்னா, சுற்றுச்சூழல்ங்கிறது நம்ம சுற்றி இருக்கும் எல்லா காரணங்களும், அதில் உயிர் உள்ள காரணிகள், உயிரற்ற காரணிகள் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லலாம். உயிர் உள்ள காரணிகள்னா நம்ம விலங்குகள், அப்படி எல்லாருமே மனிதர்கள், விலங்குகள் எல்லாம். உயிரற்ற காரணிகள்னா நம்ம உபயோகிக்கிற பொருட்கள். ஓகே, உதாரணமாக பார்த்தீங்கன்னா காற்று, நீர், மண் இதெல்லாம் ஆகும். ஸோ இதில் ஏதேனும் உயிருக்கோ அல்லது சுற்றுச்சூழலுக்கோ தீங்கு தரும் எந்த ஒரு பொருளும் மாசு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா வாகனங்கள், தொழிற்சாலைகள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் இதெல்லாம் மாசை ஏற்படுத்துது. வாகனங்களை நம்ம உபயோகிக்கிறதுனால, அளவுக்கு அதிகமான வாகனங்கள் உபயோகிக்கிறதுனால அது வெளிவிடுற அந்த புகை சுற்றுச்சூழலை மாசுபடுத்துது. தொழிற்சாலைகள்லேருந்து வரும் புகை, அதுவும் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துது. பூச்சிக்கொல்லி மருந்துகள், நம்ம வயல்களில் தெளிக்கிற அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் அது என்ன பண்ணுது? மண்ணினுடைய தன்மையை என்னது அழிச்சிடுது, மண்ணுடைய தன்மையை மாத்திடுது. ஸோ மண்ணின் தன்மை மாறுது. தொழிற்சாலைகளிலிருந்து வரும் அந்த வேஸ்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, தொழிற்சாலையிலேருந்து வர கழிவு நீர்கள், அதுவும் நீர், நிலம் ரெண்டுத்தையும் மாசுபடுத்துது. தொழிற்சாலையிலேருந்து, வாகனங்கள்லேருந்து வெளிவிடுற புகை அது காற்றை மாசுபடுத்துது. ஸோ இதுதான் இந்த மாதிரி ஒவ்வொரு வகையிலும் நம்ம மனிதர்கள் உபயோகிக்கிற எல்லாத்திலிருந்தும் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துறோம். இதுதான் சுற்றுச்சூழல் மாசுபடுதல் அப்படின்னு சொல்றோம். கடந்த பல வருடங்களாக பட்டாசு அதிகம் பயன்படுத்த தடை உள்ளது. அது பற்றி உங்கள் கருத்து என்ன ஐயா? பட்டாசு வெடிக்கிறது, அதை பத்தி கேக்குறீங்க. நல்ல ஒரு கேள்வி. பட்டாசுங்கிறது பல்வேறு வேதிப்பொருட்கள் கலந்த ஒரு கலவை. இதுல பாத்தீங்கன்னா நம்ம இன்றைய சூழ்நிலையில விதமா பல வகையான பட்டாசுகள் வெடிக்கிறோம். நிறைய மார்க்கெட்ல விற்கிது. ஸோ அதனுடைய சத்தம் பட்டாசனுடைய தன்மைக்கு ஏற்ப மாறுபடுது. அந்த சத்தம், ஒலி அது அதிகமாக அதிகமாக அதில் அதிக வேதிப்பொருட்கள் கலக்கிறாங்க. ஸோ இது அனைத்தும் வேதி வினைகளே. ஸோ பட்டாசு கலர் கலராக வெடிக்கிறதுக்கும் அதில் இருக்கிற அந்த வேதிப்பொருட்கள் தான் காரணம். ஸோ இது என்ன போகணும், இந்த வேதிப்பொருட்கள் அனைத்தும் நம்ம வெடிக்கும்போது காற்றோட கலந்து காற்றை மாசுபடுத்துது. ஸோ இது இப்போ பட்டாசு வெடிக்கும் போது குழந்தைங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சி தருது. பட்டாசுன்னு வெடிக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தைகளுக்கு அந்த மகிழ்ச்சி தருது அந்த பல வண்ணங்கள், பட்டாசுல வர அந்த வண்ணங்கள். அந்த வண்ணங்கள்லாம் என்ன, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேதிப்பொருட்கள். ஸோ அந்த வேதிப்பொருட்கள் அனைத்தும் அப்படியே காற்றுல அந்த புகையை காற்றுல கலக்கும்போது மாசு ஏற்படுத்துது. இன்னும் பார்த்தீங்கன்னா வெடி விபத்துகள் நிறையா நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அந்த வெடியை கையாளும் போதோ இல்லை வெடிக்கும் போதோ, ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு அதை எடுத்து செல்லும் போதோ விபத்து ஏற்படுது. அந்த விபத்துனால ஒவ்வொரு ஆண்டும், ஒவ்வொரு முறையும் எவ்வளோ உயிரிழப்புகள் ஏற்படுது, எவ்வளோ பொருட்சேதங்கள் ஏற்படுது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு வருடமும் நம்ம பார்க்குறோம். ஸோ உயிர் சேதமும் பொருட்சேதமும் தவிர்க்க முடியாததாகவே இருக்குது இந்த பட்டாசு நம்ம உபயோகிக்கும் போது. நான் ஏற்கனவே சொன்னது போல காற்றுல தீங்கு தரும் பல வாயுக்கள், இந்த வேதிப்பொருட்கள்லேருந்து வர அந்த வாயுக்கள் எல்லாமே மேலே காற்றுல கலந்து மாசு ஏற்படுத்துது. ஸோ அதனால தான் பல மாநிலங்களில் இப்போ தடை இருக்குது. அது உண்மைதான். ஸோ பட்டாசு வெடிக்கிறதுக்கு தடைன்னு எல்லாம் பல மாநிலங்களில் கொடுத்துருக்கிறது உண்மைதான். அதுக்கு இதெல்லாம் சில காரணிகள். எனக்கு ஒரு சந்தேகம் உள்ளது. உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பமடைகிறது. இது பற்றி விரிவாக கூறுங்கள் ஐயா. உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பமாகுதுன்னு கேட்குறீங்க. நல்ல கேள்வி. உலகத்தில் வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்றது உண்மைதான். இதை ஆங்கிலத்தில் குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா உலகம் வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உலக அளவில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளில்
இந்த உலகம் வெப்பமயமாதலும் ஒரு மிக முக்கியமான காரணம், முக்கியமான பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரியமில வாயு அப்படின்னு சொல்லுவாங்க, கார்பன் டை ஆக்சைடு. இதுதான் வந்துட்டு உலக வெப்பமயமாதலில் இன்னைக்கு மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ இது எதனாலலாம் இந்த கார்பன் டை ஆக்சைடு எப்படி பங்கு வகிக்குதுன்னா, இது காற்றுல இருக்கிறதுனால மேலே அது வாயுவாக வந்துட்டு மேலே கலந்துருக்கிறதுனால தான் உலகம் வெப்பமயமாகுது. எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதனால் மேலே போய் காற்றுல கலக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டை அழிக்கிறதுனாலையும், நிலக்கரி, பெட்ரோல், டீசல் போன்ற பொருட்களை அதிகம் எரிப்பதனாலும் காற்றினுடைய அளவு காற்றில் இந்த கரியமில வாயுனுடைய அளவு அதிகரித்து கொண்டே போகிறது. ஸோ இது என்னாகும், இந்த மூலக்கூறு கார்பன் டை ஆக்சைடுங்கிற மூலக்கூறு காற்றுல அப்படியே கலந்துருது. ஸோ இது கலந்துடுறதுனால சூரியனிடமிருந்து வரும் வெப்ப கதிர்களை உறிஞ்சி வச்சுக்கிட்ட தன்மை இதுக்கு அதிகம் உண்டு. ஸோ அது வெப்ப கதிர்களை உறிஞ்சி வச்சுக்கிறதுனால பூமியோட வெப்ப அளவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. உலகத்துல வெப்பம் தனியாம சிறிது சிறிதா உயர்ந்துகிட்டே போறதுக்கு இதுவும் ஒரு காரணம். இதனுடைய விளைவுகள், அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய தாக்கத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக கூறுங்களேன். இந்த உலக வெப்பமயமாதலுடைய காரணங்கள், இது எதுக்காக, இதனுடைய விளைவுகள் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இது வந்துட்டு உலகம் வெப்பமயமாகிட்டே போச்சுன்னா, வெப்பம் அதிகமாகிட்டே போச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் மட்டம் உயரும். கடல் மட்டம் உயரும் போது கடல் மட்டம் உயர பல்வேறு காரணிகள். ஏன் உலகம் வெப்பம் அடைஞ்சதுன்னா கடல்ல இருக்கிற ஐஸ் கட்டிகள், பனிப்பாறைகள்லாம் உருக ஆரம்பிக்குது. ஸோ அது உருக ஆரம்பிக்கிறதுனால கடலுடைய மட்டம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. நீங்க ஒவ்வொரு கணக்கெடுப்புலையும் சொல்றாங்க எத்தனை மீட்டர் அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது அதிகரிக்கிறது மிகவும் ஆபத்தை ஏற்படுத்தும். கடல் மட்டம் அதிகரிக்கிறது ஆபத்தை ஏற்படுத்தும். ஸோ வானத்தில் ஏற்படுற பல்வேறு மாற்றங்கள், அதுக்கும் இந்த உலக வெப்பமயமாதல் தான் காரணம். ஸோ இப்போ இந்த வெப்பம் அதிகமாயிட்டே போச்சுன்னா நம்ம ஊர்களில் இருக்கிற நீர்நிலைகள் எல்லாமே வறண்டு விடுது. ஸோ தண்ணியை வந்துட்டு இந்த வெப்பம் உறிஞ்சிடுது. காற்று உறிஞ்சி எடுத்துறதுனால நீர்நிலைகளில் தண்ணி இல்லாமல் வறட்சி ஏற்படுது. ஸோ இது மனிதனுக்கும் மற்றும் எல்லா உயிர்கள் அனைத்துக்குமே தீங்கு ஏற்படுத்துது. இதெல்லாம் சில முக்கியமான விளைவுகள். வணக்கம், என் பெயர் டி. கலைவாணி. என் வயது 55. நான் அரசு மேல்நிலைப்பள்ளியில் பௌதிக விரிவுரையாளராக வேலை செய்கிறேன். இந்த நிகழ்ச்சி கேட்டு மிகவும் நான் ரசித்தேன். குறிப்பாக வேதியியல் விரிவுரையாளர் முனைவர் பேசியது மிகவும் நடைமுறைக்கு உரிய கருத்துக்களை தெரிவித்தார். காற்று எப்படி மாசுபடுகிறது, நீர் நிலம் எவ்வாறு மாசுபடுகிறது, தொழிற்சாலை கழிவு என்றால் என்ன, அதனுடைய தீமைகள் என்ன என்பதை மிக தெளிவாக விளக்கினார். அடுத்தது, பிறருடைய மனது நோகாதபடி நாம் எப்படி மற்றவங்களுக்கு அந்த விவரத்தை பக்குவமாக எடுத்து சொல்லணும், நண்பருக்கு எப்படி எடுத்து சொல்லணுன்ற நிகழ்ச்சியும் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. இறுதியாக அந்த ஒரு பாட்டு, காலம் மாறி போச்சு அப்படின்னு அவங்க பாடின பாட்டு என் மனதை மிகவும் நெகிழச் செய்தது. மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சி போல என் மனதை மிகவும் அது நெகிழச் செய்தது. இந்த நிகழ்ச்சியை நான் கேட்டு ரசித்தேன். அனைவருக்கும் மிகவும் நன்றி. மிக்க பயனுள்ளதாக இருந்தது. இதுபோல் மேலும் பல நிகழ்ச்சிகள் நடந்தால் மூத்த குடிமக்களுக்கு உதவியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். நேயர்களே, டாக்டர் கலைவேந்தன் உயிர் தொழில்நுட்பவியல் அவர்களின் நிகழ்ச்சியிலிருந்து ஒரு சிறிய பகுதியை கேட்போம். மூத்த குடிமக்களுக்காக உயிர் தொழில்நுட்பவியல் துறையின் பங்களிப்பு, இதை பற்றி பேசலாம். வணக்கம் டாக்டர். விலாயஃபம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். பயோடெக்னாலஜி அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மெடிக்கல் ஃபீல்டுல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, எல்லாருமே கேள்விப்பட்டிருக்க ஒரு வார்த்தை தான், ஒரு முக்கியமான துறை. பயோடெக்னாலஜினா, இப்போ பயாலஜினா நம்ம உயிரிகள் அப்படின்னு சொல்றோம், டெக்னாலஜினா ஒரு தொழில்நுட்பம். அந்த உயிர் தொழில்நுட்பம் அப்படின்றது தான் நம்ம பயோடெக்னாலஜின்னு சொல்றோம். இந்த உயிர் வாழ்வதற்கு தேவையான பல்வேறு விஷயங்களை அனலைஸ் பண்ணி அதற்கு இந்த தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு நமக்கு பயன்படுது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த துறை நமக்கு உதவுது. இதை இன்னும் கொஞ்சம் சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்லணும் அப்படின்னா, பல்வேறு விதமான நோய்களை உருவாக்குறதுக்கு காரணமான கிருமிகளையும் அந்த கிருமிகளை எப்படி தடுக்கலாம், அது வராம எப்படி காப்பாத்திக்கலாம், அந்த உடலை அந்த நோய் கிருமிகள்ல இருந்து எப்படி காப்பாத்துக்கலான்றத பத்தி ஆராய்ச்சி செய்யறது தான் இந்த துறையுடைய ஒரு மிக முக்கியமான நோக்கம். அந்த வகையில
மருத்துவத்துறையோடு சம்பந்தப்பட்ட ஒரு மிக சிறந்த துறை தான் இந்த பயோடெக்னாலஜி. அதனால அதை பற்றிய விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது மிக மிக அவசியம். வணக்கம் டாக்டர். இது வரைக்கும் எனக்கு எந்த நோய் நொடியும் வந்தது கிடையாது. இது வரைக்கும் நல்ல மாதிரியாக தான் இருந்தோம். இந்த கொரோனான்னு ஒன்று வந்து எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துது. அப்படி அந்த கொரோனானா என்னன்னு நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் டாக்டர். கண்டிப்பா. கொரோனா அப்படின்றது வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்விப்பட்ட ஒரு வார்த்தையா போயிடுது. கொரோனா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்குமே டக்குன்னு ஞாபகம் வர்றது அந்த கொரோனாவால ஏற்பட்ட பாதிப்புகளும், அந்த கொரோனா வராம இருக்கிறதுக்கு நம்ம எல்லாமே போட்டுக்கிட்ட அந்த தடுப்பூசிகளும் தான். அதை தான் நான் முன்னாடியே தொடக்க உரையில என்னுடைய அறிமுகத்துல சொன்ன மாதிரி இந்த பயோடெக்னாலஜின்றது அதுக்கு தான் மிக முக்கியமா நமக்கு வந்து பயன்படுது. இந்த கொரோனாவால என்னென்ன பாதிப்புகள்லாம் நமக்கு வருது, அந்த கொரோனா வைரஸ் எப்படி இருக்குது, அந்த கொரோனா வைரஸோட ஸ்ட்ரக்சர் என்ன, இந்த கொரோனா வைரஸ்ல இருக்க பல்வேறு விதமான வேரியன்ட்ஸ் நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்துல. தமிழ்ல எப்படின்னா பல்வேறு விதமான வகைகள் என்ன, அந்த கொரோனா வைரஸுடைய அந்த தன்மை என்ன, அதோடைய உடல் அமைப்பு, அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி, இதெல்லாம் பத்தி விரிவா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த பயோடெக்னாலஜி பயன்படுது. அப்படிப்பட்ட அந்த கொரோனா வைரஸ் இந்த மனித உடலை பாதிக்கும் போது அந்த மனித உடல்ல இந்த கொரோனா வைரஸ் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்ற பல்வேறு விஷயங்களை, அது செல்லோட சேர்ந்து எப்படி அது ரியாக்ட் பண்ணுது, அது ரியாக்ட் பண்றதன் மூலமா அந்த செல்கள்லாம் எப்படி மாற்றம் அடையுது, அந்த செல்கள் மாற்றம் அடைகிறதுனால இந்த உடம்புல என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. இப்போ மேலோட்டமா நம்ம பார்க்கும்போது ஒரு சளியோ ஜுரமோ ஒரு காய்ச்சலோ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அது செல்களுக்குள்ள ஏற்படுற ஒரு மாறுபாடுகளால வர்ற விளைவு தான். அந்த மாறுபாடுகளை எப்படி இந்த கொரோனா வைரஸ் ஏற்படுத்துது நம்மளுடைய இயற்கையான உடம்புல இருக்க செல்லுல அப்படின்றத பத்தியும் இந்த பயோடெக்னாலஜி நமக்கு அலசுது. கடைசியா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட், அப்படிப்பட்ட அந்த கொரோனா வைரஸோடைய அந்த வடிவத்தை நம்ம கண்டுபிடிச்சு அந்த கொரோனா வைரஸ் நம்ம உடம்ப தாக்காம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றத பத்தி ஆராய்ச்சி செய்யறதுக்கும் இந்த பயோடெக்னாலஜி நமக்கு பல வகையில இந்த உயிர் தொழில்நுட்பவியல் உதவுது. ஸோ அதை சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த பயோடெக்னாலஜி மூலமா கொரோனா வைரஸ் போன்ற பல்வேறு கிருமிகள், இப்ப நீங்க கொரோனா பத்தி கேட்டதுனால அந்த வைரஸோடைய வடிவம் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதோடைய தன்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் உதவுது. அது இந்த மனித உடல்ல என்ன மாதிரி, மனித உடல்ல பொதுவா அனைத்து உயிர்களிலுமே குறிப்பா சில வைரஸ், இந்த வைரஸ் வந்து மனித உடல்ல பாதிப்பு ஏற்படுத்துறதுனால மனித உடல்ல என்ன மாதிரியான பிரச்சனைகளை இந்த செல்லோட சேரும் போது அது ஏற்படுத்துது. மூன்றாவது, அப்படி ஏற்படுத்துற அந்த பாதிப்புகளை எப்படி நம்ம இந்த உயிர் தொழில்நுட்பவியலை பயன்படுத்தி வருமுன் காப்பது அல்லது வந்த பின்பு அதற்குரிய சிகிச்சைகளை மேற்கொள்வது அப்படின்ற பல்வேறு விஷயங்களை பற்றி அலசுறதுக்கு தான் பயோடெக்னாலஜி உதவுது. ரொம்ப நன்றிங்க டாக்டர். இப்போ வந்து எங்களை தடுப்பூசி போடணும்னு சொல்றீங்க. அந்த தடுப்பூசி போடுறதுனால எங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் சொல்லுங்க டாக்டர். கண்டிப்பா, ரொம்ப அருமையா அற்புதமாவே அதுக்குரிய பதில நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். வேக்சினேஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதை தமிழாக்கப்படி சொல்லணும்னா ஒரு தடுப்பூசி முறை, அதாவது நோய் வராமல் தடுப்பதற்காக நம்ம போடுகின்றது தான் வேக்சின் அப்படின்னு சொல்றோம். அந்த வேக்சின்ல பல்வேறு விதமான வகைகள் இருக்கு. நம்ம ஆக்டிவ் வேக்சின், பாசிவ் வேக்சின் அப்படிலாம் சொல்லுவோம். அதுல வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்து இயற்கையாகவே நம்ம கண்டுபிடிக்கிற வேக்சின்ஸ் இருக்கு, செயற்கையா தயாரிக்கிற வேக்சின்ஸ் இருக்கு. இப்படி வேக்சின்ஸ்ல பல்வேறு வகைகள் இருந்தா கூட இப்ப நீங்க கேட்ட கேள்வி குறிப்பா இந்த கொரோனா வைரஸுக்கும் இந்த வேக்சினேஷனுக்கும் உள்ள தொடர்பை பத்தி கேட்டிருக்கீங்க. அதுக்கு இந்த பயோடெக்னாலஜி எப்படி பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த கொரோனா வைரஸோடைய அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம கண்டுபிடிக்கும் போது மெயினா இது எப்படின்னா உடம்புல இருக்க சில செல்களை ரொம்ப நுணுக்கமா நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு வடிவமைப்பு இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல டிஎன்ஏ, ஆர்என்ஏ, சைட்டோபிளாசம், மைட்டோகாண்ட்ரியா ஒவ்வொரு செல்லுக்குமே நிறைய அந்த உள்கட்டமைப்புகள்ல நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம பொதுவா கொஞ்சம் எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு செல்ல ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் போயிட்டு இந்த வைரஸ் போயிட்டு அது இணைஞ்சு அந்த செல்லுடைய வடிவமைப்பை மாத்துது, அந்த செல்லுடைய அந்த இயங்குகின்ற தன்மையை மாத்திடுது. ஸோ அதுதான் அந்த பர்டிகுலர் செல்லை வந்து அது முடைக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, செல்லுன்றது ஒரு அடிப்படை அலகு, நம்ம உடம்புல இருக்கிற ஒரு அடிப்படை அலகே செல்லு தான். அந்த செல்கள்லாம் நிறைய சேர்ந்தாதான் அது திசுவா மாறுது. அந்த பல்வேறு திசுக்கள் ஒன்றா இணைஞ்சாதான் அது ஒரு உறுப்பா மாறுது. அந்த உறுப்புகள் எல்லாம் இணைஞ்சதுதான் ஒரு உறுப்பு மண்டலமா மாறுது. அந்த உறுப்பு மண்டலங்கள் நிறைய சேர்ந்ததுதான் நம்மளுடைய மனித உடம்பு. இந்த நிகழ்ச்சியை கேட்ட நம்முடைய நேயர்கள் என்ன சொன்னார்கள்? வணக்கம், எனது பெயர் ஆண்டாள், எனது வயது 51. நிலா எஃப்எம்ல டாக்டர் கலைவேந்தன் சார் அவர்களின் உரையை கேட்ட உயிர் தொழில்நுட்பவியல் மருத்துவத்துறையில் எப்படி உதவுதுன்னு சொல்லியிருந்தார். அதை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த உரை மூலமாக. மூத்த குடிமக்களுக்காக தனது நேரத்தை செலவழித்த டாக்டர் கலைவேந்தன் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த உரையை எங்களை கேட்க வச்சதுக்காக நிலா எஃப்எம்க்கும் ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.